அன்பு உதயம் கட்சியின் அரசியல் கொள்கையை நமது இந்திய குடியரசு நாட்டிற்கும் எனது சக 147 கோடி குடிமக்களுக்கும் அர்ப்பணிக்கிறேன். செம்பூர் சே. எம். சுபாஷ் பாபு, தலைவர், அன்பு உதயம் கட்சி. எனவே ஆளும் கட்சியினர் அன்பு உதயம் கட்சியிடம் இவ்வளவு அட்டூழியமாக நடந்து கொண்டதற்கு காரணம், இந்த கட்சிகள் யூனியன் நாடாளுமன்றத்தையும் மாநில சட்டமன்றத்தையும் கட்சி அந்தஸ்தில் வைத்திருப்பதால். அரசாங்கத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் அரசியல் மற்ற அரசாங்க அமைப்புகளால் முழுமையாக நிர்வாக ரீதியாக பாதிக்கப்படும். எனவே அன்பு உதயம் கட்சியால் அதிகாரப்பூர்வ கோப்பு பதிவுகளில் அவர்களின் உண்மையான அரசியல் தன்மை வெளிப்படும் என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள். மேலும் இது நம் சக மக்களிடையே அன்பு உதயம் கட்சியின் அரசியலுக்கு வழி வகுக்கும் என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள். இந்த சூழ்நிலைகளை தவிர்க்க ஆளும் கட்சியின் இந்த நடவடிக்கையில் இந்த இரண்டு கட்சிகளும் முறையே அவர்களின் தனிப்பட்ட மனித உள்ளார்ந்த இயல்பு என்றாலும், இந்த மக்களின் ஜனநாயக விரோத நடவடிக்கைகள் நமது அன்பு உதயம் கட்சியின் முழு அரசியலையும் ஜனநாயகத்தில் எல்லா வகையிலும் எதிர்மறையாக பாதித்துள்ளன. அன்பு உதயம் கட்சியின் தலைவராக, முதிர்ந்த ஜனநாயகவாதியாக நான் இன்னும் ஜனநாயக நெறிமுறைகளில் இந்த வலிகளை எல்லாம் தாங்கி வருகிறேன். ஜனநாயக நாடான இந்தியாவில் அன்பு உதயம் கட்சி தலைவர் செம்பூர் சே. எம். சுபாஷ் பாபு, இந்திய தேர்தல் ஆணையத்திடம் இந்த விஷயங்கள் குறித்து நான் கேட்க விரும்பும் கேள்விகள் இவை. இப்போது அன்பு உதயம் கட்சி எழுப்பிய இந்த பிரச்சினைகள் குறித்து யார் நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள்? இந்திய தேர்தல் ஆணையமோ அல்லது நீதித்துறையோ இந்த அரசியல் பிரச்சினையில் நடவடிக்கை எடுக்குமா? இதில் நிர்வாக ரீதியாக இது சாத்தியமா? நாட்டில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிர்வாக துறைகள் மூலம் சம்பந்தப்பட்டவர்கள் ஏன் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்கவில்லை? இதில் அரசாங்கத்தில் உள்ள மற்ற அனைத்து துறைகளையும் போலவே நாடாளுமன்றம், சட்டமன்றங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் உறுப்பினர்களான அவர்களின் பிரதிநிதிகளின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மக்களை நீதிமன்றத்திற்கு வழிநடத்துவது ஏன்? நிர்வாகத் துறைகள் மூலம் தீர்க்கப்பட வேண்டிய அனைத்து விஷயங்களிலும் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுடன் காவல்துறை ஏன் தன்னிச்சையாக தலையிடுகிறது? அங்கேயும் கூட இந்திய குடிமக்களாகிய நாம், இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய அளவிலான மற்றும் மாநில அளவிலான அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களிடமிருந்து தேர்தல்கள் மூலம் நமது மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் அனைவரும் மத்திய நாடாளுமன்றம், மாநில சட்டமன்றங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் உறுப்பினர்களாக ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி பதவிகளில் உள்ளனர். ஆளும் கட்சி மட்டுமே அரசாங்கத்தை நடத்துகிறது. அவர்களுடன் சேர்ந்து எதிர்க்கட்சிகளும் அரசாங்கத்தில் பங்கேற்கின்றன, மேலும் அவை நிர்வாகம், நீதித்துறை, தேர்தல் ஆணையம் மற்றும் இந்திய தலைமை கணக்காளர் மற்றும் தணிக்கையாளர் உள்ளிட்ட அனைத்து அரசு கட்டமைப்பு துறைகள் மற்றும் அரசு நிறுவனங்களிலும், மத்திய நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களை தவிர ஊடகங்களிலும் தலையிடுகின்றன. நாட்டில் இந்த சூழ்நிலையில் அவர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாட்டில் எத்தனை தேர்தல்கள் நடத்தப்பட்டாலும், அல்லது எத்தனை ஆட்சி மாற்றங்கள் நடந்தாலும், அல்லது எத்தனை ஆளும் கட்சி மாற்றங்கள் நடந்தாலும், அல்லது தேசிய மட்டத்திலும் மாநில அளவிலும் இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையில் எத்தனை பிரதிநிதிகள் தேர்தல்களுக்கு முன்னும் பின்னும் மாறினாலும், பாதிக்கப்பட்ட மக்கள் நீதித்துறையில் நீதிமன்றத்திலிருந்து காகித வடிவத்தில் தீர்ப்பை பெற தொடர்ந்து போராடி அலைகிறார்கள். அவர்கள் தங்கள் தீர்ப்பை பெற்ற பிறகு அதை நிறைவேற்ற அடுத்த சுற்று போராட்டத்தை தொடர்கிறார்கள். இருப்பினும் நாட்டில் அரசியலின் பெயரால் இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு இவ்வளவு நீண்ட காலமாக
2 தேசிய அளவிலான கட்சிகள் மற்றும் 2 மாநில அளவிலான கட்சிகள் பதிவு செய்யப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த 2 தேசிய அளவிலான கட்சிகள் 2 மாநில அளவிலான கட்சிகள் மட்டுமே மத்திய அரசாங்கத்திலும் மாநில அரசாங்கத்திலும் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி பதவிகளாக யூனியன் பாராளுமன்றத்திலும் மாநில சட்டமன்றத்திலும் தங்களுக்குள் மாறி மாறி தொடர்ந்து ஒன்றாக இருந்து வருகின்றன. இது தேர்தல் மூலம் கட்சி மட்டத்தில் மாறுகிறது. சில நேரங்களில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சியாக மாறுகிறது அல்லது அதே நிலையில் உள்ளது. அதன்படி எதிர்க்கட்சியும் அதன் வழக்கமான நிலையில் உள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட அன்பு உதயம் கட்சி பிரபலங்களால் தொடங்கப்பட்ட கட்சி அல்ல. மாறாக பொதுமக்களில் ஒருவரால் தொடங்கப்பட்டது மற்றும் அதன் அடிப்படை கொள்கை அரசியல் தத்துவத்தில் வலுவான கட்டமைப்பை கொண்டுள்ளது என்பதன் அடிப்படையில். இந்த 2 அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் உறுப்பினர்களிடமிருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்களின் பிரதிநிதிகளால் நாம் இந்த அட்டூழியங்களுக்கு பலியாக்கப்படுகிறோம். ஜனநாயக நடைமுறைக்கு மாறாக வெறும் அரசியல் காரணங்களுக்காக நாட்டில் சுதந்திரமாக அரசியல் நடத்த அனுமதிக்கப்படாமல், மக்கள் ஆட்சிக்கான தேர்தல்களில் பங்கேற்க அனுமதிக்கப்படாமல் அன்பு உதயம் கட்சி பிரதான உறுப்பினர்களாக உள்ள இந்த மக்கள் பிரதிநிதிகளாலும் இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய அளவிலான மற்றும் மாநில அளவிலான அரசியல் கட்சிகளில் அவர்களின் நேரடி மற்றும் மறைமுக கூட்டணி கட்சிகளாலும் இப்படி பாதிக்கப்படுகிறார்கள். இதுபோன்ற விஷயங்களில் அவர்கள் மீது யார் நடவடிக்கை எடுக்க வேண்டும்? ஜனநாயக நாட்டில் இந்த சூழ்நிலையில் இந்த பதவிகளில் இருக்கும் இந்த மக்கள் பிரதிநிதிகள் தங்களுக்கு எதிரான இந்த நீதிமன்ற தீர்ப்பை எவ்வாறு செயல்படுத்துவார்கள்? அரசாங்கத்தில் துறை ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் பதவியில் பாதிக்கப்பட்ட தங்கள் மக்களுக்கு ஆதரவாக இருக்கும் இந்த பிரதிநிதிகள் யார்? அவர்கள் மீது தாங்களாகவே நடவடிக்கை எடுக்க அவர்கள் என்ன? ஜனநாயகத்தில் அரசியல் புனிதர்களா? அரசியல் பற்றிய எந்த புரிதலும் இல்லாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஜனநாயக விரோத அயோக்கியர்களிடமிருந்து வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? அரசாங்கத்தை நடத்தும் இந்த மக்கள் பிரதிநிதிகளின் ஆதரவு இல்லாமல் அரசு துறை பதவியில் இருந்து அதிகாரிகளாக ஜனநாயகத்தில் முழு பொறுப்புடன் இதை யார் செயல்படுத்துவார்கள்? ஜனநாயக நாட்டில் அரசு துறையில் பணிபுரியும் அதிகாரிகளுக்கு இவ்வளவு தைரியமும் துணிச்சலும் யாருக்கு இருக்கும்? ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை மீறி இப்படி செயல்பட முடியுமா? அப்படியானால் அரசு அமைப்பில் உள்ள சம்பந்தப்பட்ட நிர்வாகத் துறைகள் இதை எவ்வாறு செயல்படுத்தும்? மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகள் இந்த செயல்முறையின் மூலம் இதை எவ்வாறு செயல்படுத்துவார்கள்? அரசாங்க கட்டமைப்பிற்குள் இருந்து துறைகள் மூலம் அலுவலக நிர்வாக மட்டத்தில் மட்டுமே அதிகாரிகள் செயல்படுகிறார்கள். ஜனநாயகத்தில் என்ன பயன்? இதில் யாருக்கு லாபம்? ஒரு ஜனநாயக நாட்டில் உண்மையில் என்ன நடக்கிறது? இங்கே மக்கள் இந்த வகையான ஆளும் கட்சி நிர்வாக கையாளுதலால் யாரும் பயனடையவில்லை, மேலும் பாதிக்கப்பட்ட அனைவரும் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதற்கான காரணத்துடன் எஞ்சியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வீட்டில் முடங்கி போகிறார்கள். ஆனால் இந்த குற்றவாளிகள் நாட்டில் சட்டத்தின் மீது அச்சமும் சுயக்கட்டுப்பாடும் இல்லாமல் தொடர்ந்து நம்பிக்கையுடன் இதைச் செய்வார்கள். ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களின் நிலை இதுதான். அவர்களால் என்ன செய்ய முடியும்? இது போன்ற சூழ்நிலைகளை பார்த்து அன்பு உதயம் கட்சி அரசாங்கத்தில் இதை தீர்க்க அரசியலில் நுழைந்தது. இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட அன்பு உதயம் கட்சியின் தலைவர் செம்பூட் சுபாஷ் பாபு போன்ற அரசியல் காரணங்களுக்காக பாதிக்கப்படும் நபர்கள்
மத்திய நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மற்றும் மத்திய அரசு மற்றும் மாநில அரசாங்கத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் மற்றும் இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட மற்றும் தேசிய மற்றும் மாநில அளவில் கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மூலம். அன்பு உதயம் கட்சியின் தலைவர் செம்பூட்செய் எம். சுபாஷ் பாபுவின் இந்த அறிமுகம் இல்லாமல் ஒரு சாதாரண குடிமகன் ஜனநாயக நாடான இந்தியாவில் பயனடைவாரா? ஜனநாயக நாடான இந்தியாவில் பிரபலமற்ற மற்றும் அறிமுகமில்லாத ஒரு சாதாரண குடிமகனுக்கு இதுபோன்ற விஷயங்கள் தொடர்ந்து நடந்தால், ஜனநாயகத்தில் இதுபோன்ற அரசியல் பிரச்சினைகளுக்கு நிர்வாக ரீதியாக ஏதேனும் தீர்வு உள்ளதா? அரசியல் கட்சிகளிடையே நிர்வாக ரீதியாக இந்த விஷயத்தை தீர்க்க ஏதேனும் காலக்கெடு உள்ளதா? அரசியலில் இதுபோன்ற விஷயங்களை தீர்ப்பதற்கு ஒரு முடிவு இருக்கிறதா? இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சியான அன்பு உதயம் கட்சி இந்த அனைத்து கேள்விகளையும் உங்கள் தேர்தல் ஆணையத்தின் முன் வைக்கிறார். 1950ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் மற்றும் 1951ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி அன்பு உதயம் கட்சி எழுப்பிய இந்த கேள்விகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்திடம் ஏதேனும் பதில்கள் உள்ளதா? இந்திய தேர்தல் ஆணையத்தின் அலுவலக மட்டத்தில் கட்சிகளை பதிவு செய்தல் மற்றும் இந்த கட்சிகளுக்கான களத்தில் தேர்தல்களை நடத்துதல் என்பதால் இந்த பணிகளைச் செய்து வரும் இந்திய தேர்தல் ஆணையம். இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட அன்பு உதயம் கட்சியிடமிருந்து இந்த கேள்விகளுக்கு முறையான பதிலை கேட்டு இந்திய உச்ச நீதிமன்றத்தின் அரசியலமைப்பு அமர்விலிருந்து கட்சி தலைவரும் இந்திய குடியரசின் 147 கோடி மக்களின் சாதாரண குடிமகனுமான செம்பூட்செய் எம். சுபாஷ் பாபுவிடம் நிர்வாக மற்றும் அதிகாரப்பூர்வ முறையில் எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜனநாயக நாடான இந்தியாவில் அன்பு உதயம் கட்சியின் கடந்த கால அரசியல் பயணத்தில் இதுபோன்ற மோசமான விஷயங்கள் நடந்தன. இது ஒரு தனிப்பட்ட நபருக்கு மட்டுமே அவரது சொந்த மட்டத்தில் உள்ள தனிப்பட்ட வீட்டு பிரச்சினையா? அல்லது இது ஒரு தேசிய அளவிலான நாட்டு பிரச்சினையா? அல்லது இது ஒரு பிரச்சினை இல்லையா? இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த 3 கேள்விகளில் எதை நாம் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதுதான். அன்பு உதயம் கட்சி சார்பாக கட்சி தலைவர் செம்பூட்செய் எம். சுபாஷ் பாபு. நான் உங்கள் முன் வைக்கிறேன். ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி மற்றும் அவர்களின் நேரடி மற்றும் அல்லது மறைமுக கூட்டணி கட்சிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் மத்திய நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களாக நமது அரசாங்கத்தை நடத்துகிறார்கள். அரசாங்கத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளை அரசு துறைகளில் பணிபுரியும் ஊழியர்களாக கொண்டு அரசாங்கத்தை செயல்படுகிறார்கள். இந்த நபர்களைப் போலவே அன்பு உதயம் கட்சி இந்த அரசியல் பார்வையில் இருந்து விலகிச் செல்கிறார். அரசாங்கத்தில் முறையற்ற நிர்வாக முறையில் செயல்படுகிறார்கள். இது ஜனநாயகத்திற்கு மிகவும் ஆபத்தானது. எந்தவொரு வாதங்களுக்கும் இடமின்றி நாம் ஆழ்மனதில் உணர முடியும், பாதிக்கப்பட்ட மக்களின் பிரச்சினைகளின் தன்மையில் நிர்வாக ரீதியாக அணுகக்கூடியவர்களாக இருப்பதால் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவரின் விஷயங்களின் தன்மையை கட்டுப்படுத்தும் செயல்களில் மட்டுமே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். ஒரே விஷயங்களை நாங்கள் தனித்தனியாக பார்க்கும்போது அவை அரசாங்க துறைகளில் நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய விஷயங்களில் பொறுப்பேற்க கூடியவை. இருப்பினும் அவர்கள் அப்படிச் செய்யவில்லை, அப்படிச் செயல்படுவதில்லை. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அரசியல் செயல்பாடுகளிலும் நான் நேர்மையாக இருப்பதன் அடிப்படையில்தான், எதையும் மறைக்காமல் இந்த விஷயங்களையெல்லாம் இப்போது உங்களிடம் வெளிப்படையாக முன்வைக்க முடிகிறது. அரசியலில் விலைமதிப்பற்ற நபர் நான் அல்ல. நான் அரசியலில் நுழைந்த பிறகு ஆளும் கட்சியும் எனக்கு ஒரு விலையை விதித்தது.
அன்பு உதயம் என்ற எனது தனிப்பட்ட அரசியல் அடையாளத்தில் 2009 கம்பம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அன்பு உதயம் மக்கள் வேட்பாளராக நான் தேர்தலில் போட்டியிட்டபோது ஆகஸ்ட் 4 2009 முதல் ஆகஸ்ட் 16 2009 வரை கம்பம் தொகுதி முழுவதும் முழு வீச்சில் எனது தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டேன். இந்த நாட்களுக்கு இடையில் ஒரு நாள் ஒரு செய்தி நிருபர் என்னிடம் வந்து ஆளும் கட்சியின் திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக கட்சி தலைவர் திரு எம். கருணாநிதியின் மகனை சந்திக்க ஏற்பாடு செய்வேன். அவர் கம்பம் தொகுதியிலேயே இருக்கிறார். நீங்கள் அவரை சந்திக்கிறீர்களா? நான் உங்களை அங்கு அழைத்துச் செல்வேன் என்று கேட்டார். அந்த சந்திப்பை நான் ஏற்க மறுத்துவிட்டேன். அதன் பிறகு 2014 இந்திய நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்பு அன்பு உதயம் கட்சி சார்பாக கட்சியின் பெண் உறுப்பினர்களுடன் அன்பு உதயம் அரசியல் புனித நூல் புத்தக வெளியீட்டு விழா பிப்ரவரி 27 2014 அன்று சென்னையில் உள்ள ஸ்ரீ அலமேலு மங்கா கல்யாண மண்டபத்தில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. எங்கள் கட்சி அன்பு உதயம் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் நான் அங்கு இருந்தபோது அங்கு வந்தவர்களில் ஒருவர் என்னுடன் சில நிமிடங்கள் பேசிவிட்டு பின்னர் எனது மொபைல் எண்ணை குறித்து கொண்டார். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் வெளியில் இருந்து தனது மொபைல் தொலைபேசியில் என்னை அழைத்து என்னுடன் அவர் சந்தித்த விவரங்களை பற்றி எனக்கு நினைவூட்டினார். பின்னர் அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு தனது மொபைல் போனில் நான் உங்களை அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் AIADMK கட்சி தலைமைக்கு அழைத்துச் செல்கிறேன். நீங்கள் அவரை சந்திப்பீர்களா? அதற்கான ஏற்பாடுகளை நான் செய்யலாமா என்று கேட்டார். நான் சந்திப்பை ஏற்க மறுத்துவிட்டேன். நீங்கள் ஏன் இதை மறுக்கிறீர்கள் என்று அவர் என்னிடம் கேட்டார். நான் அவர்களுக்கு எதிராக அரசியல் செய்கிறேன். நான் அவர்களை எப்படி சந்திக்க முடியும்? நான் ஏன் அவர்களை சந்திக்க வேண்டும்? இந்த இரண்டு கட்சி தலைமைகளுக்கும் எதிராக தமிழ்நாட்டிலிருந்து தேசிய அளவிலும் மாநில அளவிலும் மூன்றாவது தலைமையாக அரசியல் நடத்த வந்துள்ளேன் என்ற எங்கள் அன்பு உதயம் அரசியல் நிலைப்பாட்டை நான் அவரிடம் சொன்னபோது அவர் வேறு எதுவும் சொல்லாமல் என் மொபைல் எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள் என்று என்னிடம் கூறினார். இது குறித்து உங்களுக்கு ஏதேனும் கருத்து இருந்தால் என்னை அழைக்கவும் என்று அவர் பேசி முடித்தார். இந்த இரண்டு வெவ்வேறு காலகட்டங்களில் ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக கட்சியும் மற்றொரு முறை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுக கட்சியும் ஆளும் கட்சிகளாக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தன. இந்த முன்னணி கட்சிகள் ஆட்சியில் இருந்ததால் எனது அரசியலுக்கு பெரும் விலை கொடுக்க முன்வந்தன. நான் எனது அரசியலை நேர்மையாக நடத்தினேன். எனது தேர்தல் களத்தில் நேர்மையாக போட்டியிட்டு தேர்தல் பிரச்சாரம் செய்தேன். இப்போதும் என் வழியில் வரும் வாய்ப்புகளை விட்டுக் கொடுத்து அரசியலில் இருக்கிறேன். எனது அரசியல் பணியின் ஒவ்வொரு கட்டத்திலும் என்னுடன் இருந்த பொதுச் செயலாளர் ஸ்ரீ எஸ். மோகன், உங்கள் அரசியலில் வரும் இந்த வாய்ப்புகளை நீங்கள் ஏன் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது? நீங்கள் ஏன் இப்படி மறுக்கிறீர்கள் என்று என்னிடம் கேட்டபோது இது தொடர்பான விஷயங்களில் எனக்கு எதுவும் தெரியாதது போல் நான் அவரிடம் அவர்கள் ஏன் என்னை பார்க்க விரும்புகிறார்கள் என்று கூறுகிறார்கள்? அவர்களுக்கும் எனக்கும் என்ன பொதுவான உறவு இருக்கிறது என்று சொன்னேன். இதற்கு அவர் வேறு ஏன் என்றார். அவங்க உனக்கு 2 சூட்கேஸ் நிறைய பணம் தருவாங்க, ஒரு கார் தருவாங்க, நீ அதை வாங்கணும், அவ்வளவுதான். இதெல்லாம் உனக்கு ஆறுதலா இருக்கும் இல்லையா? இதைத் தவிர உனக்கு வேற என்ன வேணும் என்று அவன் மறுபடியும் என்னை கேட்டார். இங்க இருக்கிற எல்லாரும் அரசியலில் இப்படித்தான் இருக்காங்க. ஏன் நீ அதை வேண்டாம்னு சொல்ற? எல்லாரும் அரசியல் என்றால் இப்படித்தான் நினைக்கிறாங்க. எல்லா அரசியல்வாதிகளும்
அரசியல் இப்படித்தான் நினைக்கிறாங்க. நான் எல்லாத்தையும் பார்த்திருக்கேன். அரசியலில் எல்லாரும் அப்படித்தான். ஆனா நான் அரசியலில் அப்படி இருக்க மாட்டேன். எனக்கு அப்படி எதுவும் வேண்டாம். நான் இப்படித்தான் அரசியலில் நேர்மையா இருப்பேன். இப்படித்தான் என் அரசியலை நடத்துவேன் என்று நான் அவரிடம் சொன்னேன். அந்த நேரத்தில் எனக்கும் எங்கள் பொதுச் செயலாளருக்கும் இடையே எந்தவிதமான சர்ச்சைக்குரிய தேவையற்ற பேச்சுக்களும் இல்லாமல் சாதாரணமாக உரையாடல் நடந்து கொண்டிருந்தது. அப்போது நான் தொடர்ந்தேன். ஒருவர் தொழில் செய்தால் அவர் அதில் ஒரு தொழிலதிபராக இருக்க வேண்டும். ஒருவர் அரசியல் செய்தால் அவர் அதில் ஒரு அரசியல்வாதியாக இருக்க வேண்டும். இந்த அரசியலையும் அந்த தொழிலையும் நாம் இங்கே ஒன்றாக கலக்கக்கூடாது. அது இந்த இரண்டு விஷயங்களையும் முழுவதுமாக கெடுத்துவிடும். இது அரசியல் நெறிமுறை அல்ல, அது தொழில் தர்மமும் அல்ல. நான் அப்படி தொழில் செய்ய விரும்பியிருந்தால் நான் ஏன் அரசியலுக்கு வர வேண்டும்? நான் வேறு ஏதேனும் தொழில் செய்யச் சென்றிருப்பேன். இதைச் செய்ய நான் ஏன் இந்த அரசியலுக்கு வர வேண்டும்? இதைச் செய்ய இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள். இங்கே எல்லோரும் இப்படித்தான் அரசியல் செய்கிறார்கள். என் பங்கிற்கு நான் அரசியலை இன்னும் கொஞ்சம் கெடுக்க வேண்டுமா என்று அவரிடம் கூறினேன். தற்போதைய அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அவர் என்னிடம், அப்படியானால் நீங்கள் ஏன் அரசியலுக்கு வர வேண்டும்? பிறகு உங்களுக்கு உதவியாக உங்கள் தலைமையில் நாங்கள் ஏன் இப்படி அரசியல் செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு நான், இந்த நாட்டில் அரசியல் செய்யும் அனைவரையும் அராஜகவாதிகள், அட்டூழியக்காரர்கள், கொடுங்கோலர்கள், ஊழல்வாதிகள் மற்றும் லஞ்சம் வாங்குபவர்கள் என்றுதான் அனைவரும் நினைக்கிறார்கள். அது அப்படியல்ல. இந்த உலகில் எல்லா தரப்பு மக்களும் இருக்கிறார்கள். நம்மை போன்ற நேர்மையானவர்களும் இருக்கிறார்கள். நான் இப்படி நேர்மையாக வளர்ந்திருக்கிறேன். அரசியலிலும் நான் இப்படியே தொடர்வேன். என்னை போலவே அரசியலில் நேர்மையாக இருக்க விரும்பும் மக்கள் இந்த உலகத்தில் இன்னும் இருக்கிறார்கள். அவர்கள் செம்பூட்சி எம். சுபாஷ் பாபு, நம்மை போன்றவர்கள். அன்பு உதயம் அரசியலில் நேர்மையாக செயல்பட்டுள்ளனர். அன்பு உதயம் கட்சியை ஒரு அரசியல் கட்சியாக நடத்தி வருகின்றனர். இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட அன்பு உதயம் கட்சியின் வேட்பாளராக தேர்தலில் போட்டியிட்டு பங்கேற்றுள்ளனர். மக்களிடம் நாமும் அரசியலில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற மனப்பான்மையை உருவாக்க வேண்டும். அது அனைவராலும் மதிக்கப்படும். அது நமக்கு மரியாதைக்குரியதாக இருக்கும் என்பதை இந்த தலைமுறையில் உள்ள அனைவரும் உணர வேண்டும். அதன் அடிப்படையில் நமது எதிர்கால தலைமுறை அரசியலில் வளர வேண்டும் என்பதே அன்பு உதயம் அரசியலின் முக்கிய நோக்கம் என்று கூறினேன். ஆட்சி முறை எதுவாக இருந்தாலும் அரசியல் பற்றி எதுவுமே தெரியாதவர்கள் கூட எந்தவொரு அரசியல் விவகாரம், எந்தவொரு பிரச்சினை, எந்தவொரு சூழ்நிலை மற்றும் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் அன்புதயத்தின் அரசியல் நிலைப்பாடுகளை தீர்மானிக்க முடிய வேண்டும். இந்த வகையில்தான் அன்புதயத்தின் அரசியல் அடையாளம் மக்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அன்புதயத்தின் அரசியல் சித்தாந்தத்தின் கட்டமைப்பிற்குள் மக்களை சிந்திக்க வைப்பதன் மூலம் அனைத்து மக்களும் அரசியல் ரீதியாக அன்புதயத்தின் அரசியலின் அடிப்படையில் எந்தவொரு விஷயத்திலும் இயல்பாக தீர்மானித்து ஜனநாயக ரீதியாக முடிவுகளை எடுக்க வைப்பதே அன்புதயத்தின் அரசியல் உத்தி ஆகும். இப்போது 21ஆம் நூற்றாண்டில் நாடு மிக மோசமான அரசியல் சூழ்நிலையில், ஒரு அவல நிலையில் இருக்கும் இந்த நேரத்தில் நான் அன்புதயத்தின் அரசியலை இந்த முறையில் நடத்த வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறேன். இதுவரை அரசியலுக்குள் நுழைந்த அனைவரும் வேறு ஒரு துறையில் புகழ் பெற்றவர்களாகி அதன் பிறகு அரசியலுக்குள் நுழைந்துள்ளனர், நுழைகின்றனர், நுழைவார்கள். இந்த பிரபல அடையாளத்தை தக்கவைத்துக் கொள்வதற்காகவே அவர்கள் அரசியலில் ஈடுபடுகிறார்கள். தங்கள் துறையில் மிகுந்த நிதி வசதி படைத்தவர்களாக இருப்பதால் தாங்கள் என்ன சொன்னாலும்
இந்த மக்கள் கேட்க தயாராக இருப்பார்கள். ஊடகங்கள், பத்திரிகைகள், தொலைக்காட்சி அலைவரிசைகள் மற்றும் வானொலி அலைவரிசைகள், சமூக ஊடகங்களான யூடியூப் சேனல்கள், ஃபேஸ்புக் பக்கங்கள் போன்றவை எந்தவித தடையுமின்றி அந்தச் செய்திகளை வெளியிடவும் ஒளிபரப்பவும் தயாராக இருக்கின்றன. இதற்கு காரணம் அந்த பிரபல அடையாளம் மட்டுமே. அந்த பிரபலங்கள் ஏன் இதை அரசியலில் பயன்படுத்தக்கூடாது என்று நினைக்கிறார்கள். பொதுமக்களும் ஊடகங்களும் உடனடியாக ஆதரவளிக்க தயாராகிவிடுகிறார்கள். அந்த பிரபலங்கள், அதுதான் எங்கள் அரசியல், இதுதான் எங்கள் பிரபல அடையாளம், எங்கள் அரசியலுக்கு அதுவே போதும் என்று நினைக்கிறார்கள். ஆகவே எங்கள் அரசியலுக்கு கொள்கைகள் தேவையில்லை, சித்தாந்தம் தேவையில்லை, வெறும் பிரபல அந்தஸ்தே போதும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். தத்தம் துறைகளில் உள்ள இந்த பிரபல அந்தஸ்தை கொண்டு அவர்கள் எந்த துறையில் நுழைய விரும்பினாலும் பொதுமக்களும் ஊடகங்களும் அவர்களின் அனுபவத்தையோ தகுதிகளையோ பொருட்படுத்த மாட்டார்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஏனென்றால் அத்தகைய விஷயங்களை புரிந்து கொள்ளும் அளவுக்கு அவர்கள் முதிர்ச்சியற்றவர்கள். எனவே அவர்களை எளிதில் ஏமாற்றிவிடலாம் என்று அவர்கள் நம்ப தயாராக இருக்கிறார்கள். ஆனால் உலக அளவில் அரசியலில் முதல் முறையாக சாதாரண மக்களிடமிருந்து, அறியப்படாத குடிமக்களிடமிருந்து ஒரு அரசியல் வர வேண்டும். அது பிரபலமானவர் அல்லது பிரபலம் என்ற அடையாளம் இல்லாமல் அந்த அரசியலால் அடையாளம் காணப்படும் ஒரு தலைவராகவும் தலைமைத்துவமாகவும் இருக்க வேண்டும். அதில் எந்த ஒரு தனிநபரின் அடையாளமும் இருக்கக்கூடாது. அதில் நான் வழிநடத்த வேண்டியது அவ்வளவுதான். நான் அவரிடம் சொன்னேன், நான் தலைவர் செம்பூட்சே எம். சுபாஷ் பாபு. என் அரசியலான அன்பு உதயம் மூலம் அடையாளம் காணப்பட வேண்டும். என் அரசியலான அன்பு உதயம் நான் தலைவர் செம்பூட்சே எம். சுபாஷ் பாபு என்பவரால் அடையாளம் காணப்பட வேண்டும். இந்த இரண்டு விஷயங்களும் என் அரசியலில் ஒன்றிணைந்துள்ளன. அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. ஒரு ஜனநாயக நாட்டில் நல்லாட்சி என்பது என்ன? அரசியலிலும் அரசாங்கத்திலும் நேர்மையான மனிதர்கள் இருப்பது எவ்வளவு பெரிய பலம் என்பதை அனைத்து தரப்பு மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். கெட்டவர்களை கெட்டவர்களாகவும் நல்லவர்களை நல்லவர்களாகவும் நாம் ஏற்றுக்கொள்ளும்போது, குறிப்பாக நாம் நேர்மையாக இருக்கும்போது, நம் சக குடிமக்கள் நம்மை நாம் இருக்கும்படியே ஏற்றுக்கொள்வதில் என்ன சிரமம் இருக்கப் போகிறது என்று நான் பொதுச் செயலாளரிடம் கேட்டபோது, அவர், இந்த காலத்தில் இது சாத்தியமா? குறிப்பாக இன்றைய அரசியல் சூழலில் மக்கள் இதை புரிந்து கொள்வார்களா? அரசியலில் உங்களால் எந்த பயனும் இல்லை. நீங்கள் இப்படிப்பட்ட அரசியல் செய்வதால் யாருக்கு என்ன பயன்? உங்களுக்கும் அதனால் எந்த பயனும் கிடைக்காது என்று பதிலளித்தார். அன்பு உதயத்தின் அரசியலை பற்றி தெரிந்திருந்தும் நாமும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று மக்கள் நினைக்கத் தொடங்கியிருக்கும் போது, அன்பு உதயத்தின் அரசியலில் நாம் அவரை பயன்படுத்திக் கொள்ளவில்லை, அவரை அரசியலிலிருந்து ஒதுக்கிவிட்டோம் என்று அவர்கள் நினைக்கும் ஒவ்வொரு முறையும், மக்கள் அரசியலை பற்றி நினைக்கும் போதே அது அவர்களுக்குள் ஒரு பதற்றத்தையும் குற்ற உணர்வையும் உருவாக்குகிறது. அதுதான் அன்பு உதயத்தின் அரசியல் சாதனை, வெற்றி. அதை என்னால் அவரிடம் சொல்ல முடியும். இன்று ஒரு ஜனநாயக நாட்டில் அரசியல் செய்யக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக, அன்பு உதயம் கட்சியின் தலைவராக நான் இருந்த போதிலும், அன்பு உதயத்தின் அரசியலை பற்றி பொதுச் செயலாளரிடம் ஒரு அரசியல் கொள்கையாகவோ அல்லது கண்ணோட்டமாகவோ பேசாமல், ஒரு தனிநபரின் அரசியல் நெறிமுறைகளின் கண்ணோட்டத்தில் பேசியது எனக்கு சரியாக தோன்றவில்லை. அந்த நேரத்தில் என் ஆழ்மனதில் இருந்ததை கட்சியின் பொதுச் செயலாளரிடம் சொல்ல நான் தயங்கியபோது, அவர், அன்பு உதயம் இப்படித்தான் இருந்தார். நாங்கள் இங்கு இல்லாதபோது அதை பற்றி பேசினால் அதனால் என்ன என்று தனது வாக்கியத்தை முடிக்காமல், இந்த விஷயம் குறித்த தனது மன உளைச்சல் காரணமாக
அன்பு உதயம் கட்சியின் தலைவரான என்னை பற்றி தனது ஆழ்ந்த வருத்தத்தை வெளிப்படுத்தினார். நான் பொதுச் செயலாளரிடம், நான் இப்போது உங்களிடம் ஒன்று சொல்லலாமா என்று கேட்டேன். அதற்கு அவர் மீண்டும் கவலையுடன் என்னை பார்த்தார். இப்போது இந்த தருணத்தில் நான் ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக இருந்தாலும், ஒரு ஜனநாயகவாதியாக அரசியலில் யாராலும் அரசியல் தோல்வியாளராக கருதப்படக்கூடாது என்றும், அரசியலில் அவ்வாறு அடையாளம் காணப்படக்கூடாது என்றும் நான் உறுதியாக இருந்தேன். எனவே அப்போதுதான் எங்கள் அன்பு உதயம் கட்சியின் தலைவரான நான், செம்பூட்சி எம். சுபாஷ் பாபு, ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக என் ஆழ்மனதில் நான் எடுத்த அரசியல் முடிவை எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு. எஸ். மோகனிடம் வெளிப்படுத்தினேன். ஏனென்றால் அன்பு உதயம் கட்சியின் தலைவரான அவருடன் இத்தனை வருடங்களையும் இவ்வளவு பணத்தையும் செலவழித்து இந்த அரசியலில் ஈடுபட்டு தேர்தல்களில் பங்கேற்று அரசாங்கங்களுக்கு பல கடிதங்கள் எழுதியும் எங்கள் கடின உழைப்பு அனைத்தும் அவரால் வீணாகிவிட்டதா? எங்கள் நேரத்தையும் பணத்தையும் வாழ்க்கையையும் வீணடிப்பதற்காக மட்டும்தான் அவர் அரசியலுக்கு வந்தாரா? ஒரு ஜனநாயக நாட்டில் அரசியலமைப்பின்படி, சட்டப்படி, அரசியலில் அன்பு உதயம் சித்தாந்தத்தை ஒரு கட்சி மட்டத்தில் நடத்த வந்த ஒருவர் இப்போது இப்படிப்பட்ட ஒரு தனிமனித சமூக ஒழுக்க நெறிமுறை கோட்பாட்டை பற்றி பேசுகிறார். இதில் எங்கே அரசியல் இருக்கிறது என்று நான், கட்சியின் தலைவர் என்ற முறையில், பொதுச் செயலாளர் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று விரும்பினேன். ஏனென்றால் நாங்கள் இத்தனை நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியில் போராடி அரசியல் களத்தில் நுழைந்து இவ்வளவு காலம் அதை நடத்தி தேர்தலில் போட்டியிட்டும் இறுதியில் எல்லாம் வீணாகிவிட்டதே என்று பொதுச் செயலாளர் வருத்தப்படுவார் என்று நினைத்தேன். அந்த தருணத்தில் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து என் அரசியல் எண்ணங்களை அவரிடம் வெளிப்படுத்த வேண்டியது அவசியம் என்று நான் உணர்ந்தேன். அன்பு உதயம் கட்சியின் தலைவர் நான், செம்பூட்சி எம். சுபாஷ் பாபு. அன்பு உதயம் கட்சியின் பொதுச் செயலாளர் ஸ்ரீ எஸ். மோகனிடம், அதாவது இராணுவம் என்னிடம் வந்து, நீங்கள் அரசாங்கத்தை நடத்துங்கள், நாங்கள் அதை பார்த்துக் கொள்கிறோம் என்று கூறி அரசாங்கத்தை என்னிடம் ஒப்படைக்கும் என்று சொன்னபோது அவர் ஒரு கணம் திகைத்து நின்றார். அடுத்த கணமே அவர் என்னிடம், இந்தியா இது ஒரு ஜனநாயக நாடு, இங்கு இது சாத்தியமா என்று கேட்டார். அதற்கு நான் அவரிடம், இப்போது நாட்டில் ஆட்சியாளர்கள் செய்வது ஜனநாயகமா என்று திருப்பி கேட்டேன். அதன் பிறகு நான் அவரிடம், இறுதியில் நாட்டில் அப்படித்தான் நடக்கும். இந்த செய்தி அவர்களை எப்படி சென்றடையும் என்று எனக்கு தெரியாது, ஆனால் ஆழ்மனதில் நான் அப்படித்தான் உணர்கிறேன் என்று சொன்னேன். என் உணர்வுகளை முழுமையாக புரிந்து கொண்ட பொதுச் செயலாளர் நான் சொன்னதை ஏற்றுக்கொண்டு, நீங்கள் ஒரு கட்சி தலைவராக ஒரு நோக்கத்துடன் அன்பு உதயம் அரசியலை நடத்துகிறீர்கள், எனவே நாங்கள் நடத்தும் அரசியல் சரியானதுதான் என்று கூறினார். இதை இப்போது இந்திய தேர்தல் ஆணையத்திடம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை உங்கள் கீழ்நிலை அதிகாரிகளிடம் நான் எப்படிச் சொல்வது? ஜனநாயக நாடான இந்தியாவில் கட்சிகளை பதிவு செய்வதற்கும் தேர்தல்களை நடத்துவதற்கும் நாட்டின் அரசாங்கத்தை ஆளும் மக்களின் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்காக குடிமக்களாகிய வாக்காளர்களுக்கு வாய்ப்பளிப்பதற்கும் கட்சிகளை அங்கீகரிப்பதற்கும் பொறுப்பான இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு நீங்கள் தலைமை தாங்குகிறீர்கள். எனவே அன்பு உதயம் கட்சியின் நிறுவனராகவும் தலைவராகவும் இருக்கும் நான் இதை உங்களிடம் மட்டுமே கூற முடியும். இப்போது ஆகஸ்ட் 15, 2025 அன்று அன்பு உதயம் கட்சியின் தலைவரான என்னால் எழுதப்பட்ட இது ஒரு தனிப்பட்ட கடிதமாக இருந்தாலும் இது ஒரு நிர்வாக கடிதமும் கூட. இதை நான் இப்போது இந்திய தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கிறேன். இந்திய ஜனநாயக குடியரசில்
ஒரு குடிமகனாகவும் நேர்மையான அரசியல்வாதியாகவும் இப்போது என்னால் உங்களிடம் இவ்வளவுதான் கூற முடியும். இப்போது இதை உங்களிடம் என்னால் மட்டுமே இங்கு கூற முடியும். இது சரியா தவறா என்று யார் சொல்வார்கள்? இதற்கு யாரும் முன்வர மாட்டார்கள். எனவே இந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்ட நான், செம்பூட்சே எம். சுபாஷ் பாபு, இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக, எங்கள் அன்பு உதயத்தின் அரசியல் நிலைப்பாட்டை இங்கு பதிவு செய்கிறேன். இந்திய குடியரசில், உலகில் முதல் முறையாக, ஒரு ஜனநாயக நாட்டில், அரசியல் என்பது குடிமக்களின் கண்ணோட்டத்தில் இருந்து வெளிப்பட வேண்டும். ஒரு குடிமகனிடம் இருந்து, அது மக்களின் பார்வையில் இருந்து வர வேண்டும். எந்தவொரு பிரபலத்தின் தனிப்பட்ட அடையாளங்களும் இல்லாமல், அது ஒரு அரசியல் சித்தாந்தமாக மட்டுமே மக்களிடம் வெளிப்பட வேண்டும். மேலும் அந்த அரசியல் சித்தாந்தத்தின் மூலம் நாட்டில் ஒரு தலைவர் அடையாளம் காணப்பட வேண்டும். அதில் எந்த ஒரு தனிநபரின் அடையாளமும் இருக்கக்கூடாது. அதை வழிநடத்துவது மட்டுமே எனது பங்கு. இதுபோல, அன்பு உதயம் அரசியலின் மூலம் நான் அடையாளம் காணப்பட வேண்டும் என்று நான் பொதுச் செயலாளரிடம் கூறினேன். மேலே குறிப்பிடப்பட்ட உரையாடல்கள், அன்பு உதயம் கட்சியின் தலைவர் செம்பூட்சே எம். சுபாஷ் பாபுவாகிய எனக்கும், அன்பு உதயம் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எஸ். மோகனுக்கும் இடையே 2016ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாநில சட்டமன்ற பொது தேர்தலுக்கு பிறகு நடைபெற்றன என்பதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நாம் இருவருக்கும் இடையேயான உரையாடலில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, 2016ஆம் ஆண்டு மே 25, மே 27, ஜூன் 20, ஜூன் 22 மற்றும் ஜூன் 8 ஆகிய தேதிகளில், முறையே மாண்புமிகு செல்வி ஜே. ஜெயலலிதா, அ.தி.மு.க கட்சியின் பொதுச் செயலாளர், தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தில் ஆளும் கட்சியின் தலைவர் மற்றும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு. மு. கருணாநிதி, தி.மு.க கட்சியின் தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் திருவாரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு. பிரணாப் முகர்ஜி, இந்திய ஒன்றிய அரசாங்கத்தின் நிர்வாக தலைவர் மற்றும் இந்திய குடியரசுத் தலைவர், இந்திய தேர்தல் ஆணையத்தின் பொதுச் செயலாளர் மற்றும் அனைத்து ஊடகங்கள், பத்திரிகைகள், தொலைக்காட்சி மற்றும் வானொலி அலைவரிசை நிறுவனங்கள் ஆகியோருக்கு அந்த 5 கடிதங்களை எழுதுவதற்கு முன்பு, நான் அன்பு உதயம் கட்சியின் தலைவராக, அன்பு உதயம் கட்சியின் அரசியலை தமிழ்நாடு மாநில அரசாங்கத்தை நடத்தும் ஆளும் கட்சியிடம் ஒப்படைக்க முடிவு செய்துள்ளேன் என்பதை அன்பு உதயம் கட்சியின் பொதுச் செயலாளரிடம் தெரிவித்திருந்தேன். அன்பு உதயம் குடிமக்களின் சொந்த அரசியல்.